ப்ரிப்பரேஷன்ல இந்த ரெண்டு விஷயத்த நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் விசஸ் ரெஸ்பாண்டிங். சோ இந்த ரியாக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ இப்போ நம்ம டைம் ஸ்கிப் பண்ணிடுறோம். இன்னைக்கு மார்னிங் எழுந்து படிக்கணும்னு நினைக்கிறோம், பட் படிக்க முடியல. அண்ட் இன்னைக்கு ஒர்க் போயிட்டு வந்து கண்டிப்பா இந்த சாப்டர் முடிக்கணும்னு நினைக்கிறோம், பட் முடியல. அண்ட் நியூஸ் பேப்பருக்கு நம்ம இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோம், நியூஸ் பேப்பரை கரெக்டா லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் முடியல. சோ எல்லாத்தையுமே வேஸ்ட் பண்றோம். ஆனா அதை நம்ம ஐயோ நான் டைம் இன்னைக்கு எந்திரிக்க முடியல, ஐயோ இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஐயோ நியூஸ் பேப்பர் படிக்க முடியாது, இன்னைக்கு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணணும்னு கம்ப்ளீட் பண்ண முடியல. சோ தீஸ் ஆர் கால்ட் ரியாக்ஷன்ஸ். ரெஸ்பாண்டிங் எப்படி இருக்கணும்? நாளைக்கு இன்னைக்கு நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களோ நாளைக்கு அதை செஞ்சிருக்கணும். சோ ரியாக்ட் பண்றதை விட்டுட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரியாக்ஷன் எதையுமே சொல்யூஷனை கொடுக்காது, பட் ரெஸ்பாண்டிங் சொல்யூஷனை கொடுக்கும். சோ ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கோங்க. எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோமா, நாளைக்கு அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கோங்க. ரெஸ்பாண்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் ப்ரிப்பரேஷன் மியர் தென் ரியாக்ஷன். ஓகே, ட்ரை பண்ணுங்க.